ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். இந்த வாட்டி சிக்கன் கறி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன சின்ன பட்டை, 4 பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் வர மல்லி. கொஞ்சம் லேசாக வறுத்துக்குங்க. அது கொஞ்சம் ஸ்மெல்லு வர நல்லா கொஞ்சம் மனம் வரும்போது காரத்துக்கு ஒரு 4 வரமிளகு, ஏன்னா 1/2 டீஸ்பூன் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, பின்ன 4-5 கேஷ்யூஸு லேசாக வறுத்துக்குங்க. கொஞ்சம் நல்ல மணம் வரட்டும். வறுக்கும் போது பின்ன 1 ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் கசகசா. பாக்கியெல்லாம் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வறுத்து பின்னா கொஞ்சம் மணம் லேசாக வாசம் வரும்போது நீங்கள் கோகோனட், இந்த தேங்காய் சிரகியது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலர் லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருங்க. தண்ணி பதமெல்லாம் போகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். தண்ணி பதம் போகிற மாதிரி இருந்தாக்கா அப்போ நான் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சா அதில் ஆறட்டும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க மிக்ஸி ஜாரில். இப்போ அதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், தேங்காய் எண்ணெய் வேண்டாம். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிட்டு காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கின பிறகு ஒரு 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கட்டும். அது கூட உப்பு, மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணாக்கா அது தக்காளி வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி கிடைக்கும். அப்போது உப்பு ஆட் பண்ணியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிவிட்டேன், அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்க. ஏற்கனவே குருமிளகு ஆட் பண்ணியிருக்கேன், வரமிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப காரமாயிரும். அப்போ காரம் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி ஒன்றும் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் லேசாக வர மாதிரி இருக்கும் மட்டும் நம்ம சிக்கன், இப்போ 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி அதுக்கு நல்லா கழுவி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒன்றும் ஊற்றாமல் நல்லா அந்த சிக்கன் அந்த மசாலாவில் நல்லா வதங்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றுற அவசியம் இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை மேலே ஆட் பண்ணிவிட்டு மூடி வைங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது அந்த மசாலாலே நல்லா வேகணும். இப்போ நமக்கு திறந்து பார்க்கலாம். இப்போ அங்கே தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை மணம் போகிற மட்டும் நல்லா வதக்குங்க. இப்போ வதக்கின பிறகு மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி இது கூட 1 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நமக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு போட்டு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ உப்பெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தாட்டி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும். ஸோ ரொம்ப கட்டியாச்சுனாக்கா 1 கப்பு தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி வைங்க. நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதங்க வந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு இந்த கிரேவி போதும்னு சொன்னாக்கா நிறுத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னாக்கா நல்லா அது சுண்டை செய்யலாம். நல்லா சுண்டை தண்ணியில் வத்தரை மட்டும் நல்லா சுண்டி எடுக்கிற மாதிரி வைங்க. இன்னும் கொஞ்சம் கிரேவி வேணாக்கா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மள்ட்ட சூப்பரான செட்டிநாடு கோழி சால்லாம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.